எனக்கு விவசாயம் பற்றியோ செடி கொடிகளை பற்றியோ ஒன்றுமே தெரியாமல் நான் வளர்ந்தா கூட நானாக முட்டி மோதி நிறைய விஷயங்கள் கற்றுண்டேன். ஒருத்தர் நான் சொன்னேன், ஐயோ இவ்வளோ செலவாகுதுன்னா, எங்கள் பிள்ளைங்கள்லாம் வளர்த்திங்கன்னா பெற்று வளர்த்திங்கன்னா படிக்கிறதுக்கோ சாப்பாடு போடுறதுக்கோ யோசிப்பீங்களா? வணக்கம், என் பேர் சாந்தி பாலசுப்ரமணியன். நான் சென்னையில் போரூர் முகலிவாக்கம்ங்கிற இடத்துல மதனந்தபுரம்ங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். இது என்னுடைய வீடு. இது என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம். இங்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 200 செடிக்கு மேலே வச்சுருக்கேன். இது என்னுடைய ரொம்ப எனக்கு சந்தோஷமான ஒரு பொழுதுபோக்கு. இதுதான் என்னுடைய லைஃப்பில் மெயின் பர்பஸ்னே கூட சொல்லலாம். எனக்கு இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, எங்கள் பாட்டி வீட்டில் புதுக்கோட்டைக்கு போவோம். அங்கே கணக்கடிக்கிட்ட கொஞ்சம் மண் இருக்கும், அதில் நிறைய கனகாம்பர செடி வளர்ந்துருக்கும். நாங்கள் பூ பறிச்சுட்டு வரும்போது அந்த விதையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாட்டி வந்து ஒரு சின்ன தண்ணி டம்ளரில் போடுவாங்க. அது பொண்ணு டப் டப் டப்புன்னு வெடிக்கும். அதை நாங்கள் சொல்லுவாங்க, இன்னொரு தொட்டி கொடுத்து அதில் இல்லைன்னா இன்னொரு இடத்துல அதை போட்டு வையும்பாங்க. அது அடுத்த தடவை போகும்போது நல்லா வளர்ந்துருக்கும், அதில் பூ பூக்கும். அதில் தான் எனக்கு வந்து இந்த வளர்ச்சி இதெல்லாம் பற்றி ஒரு ஆர்வமே வந்தது, ஒரு 8 வயசு அந்த மாதிரிலேருந்து. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, நான் வீட்டில் வந்து நிறைய இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் இல்லைன்னா அப்போல்லாம் போன்விட்டா நிறைய டப்பாவில் வரும். அந்த டப்பாவில் டால்டர் டப்பாவில் தெருவிலேருந்து மண் எடுப்போம். அப்போ அது ராக்ஃபோர்ட்னு ஒரு ஏரியா, அங்கே மண் கூட ரொம்ப கிடைக்காது. அந்த மண்ணை எடுத்து போட்டு நாங்கள் அஞ்சல் பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்து காலி பண்ணி போடுற விதையெல்லாம் போட்டால் கூட அது முளைக்கும். அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில் வந்து அந்த செடியெல்லாம் ஓரளவுக்கு முளைக்கிற தன்மை இருந்தது. இப்போல்லாம் கொத்தமல்லி நம்ம வாங்கி போட்டால் கூட அது முளைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதெல்லாம் கெமிக்கலி ட்ரீட்டட், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதில் பார்த்த ஆர்வங்கள் தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மெட்ராஸில் வந்து செட்டில் ஆனபோது எனக்கு இந்த செடியில் ஒரு ஆர்வம் இருந்தது. 3வது மாடி, லிஃப்ட் கிடையாத வீடு தான். அதில் நான் காசு கொடுத்து ஒரு 10 தொட்டி கொண்டு வச்சு, நான் 3வது மாடி அடுத்த 4வது டெரஸ் நான் தான் அக்சஸ் இருக்கும் அப்படின்னுட்டு ஒரு 10-15 தொட்டி நல்லா வளரும். ஆனால் பசங்கள்லாம் விளையாடும்போது அவங்க இஷ்டத்துக்கு அதை டேமேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும், மெட்ராஸில் தண்ணி கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி இருந்த பீரியட் அது 80s. அப்போது இன்னமும் நான் செடி வளர்க்குறதுனால தான் தண்ணி கஷ்டமே அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் நான் வளர்க்க ட்ரை பண்ணினேன். ஒரு தென்னை மரம் பின்னாடி இடம் இருந்தது, வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணினேன். கன்று வாங்கி வச்சேன், அதை வந்து பிச்சு போட்டாங்க. கேட்டால் மரம் காய்ச்சி விழுந்ததுன்னா வீட்டுக்கு டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இப்போல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் யாருக்குள்ள ஆக்சுவலாக பார்க் ஏரியாலாம் இருக்கணும்னுட்டுன்னு. அப்போ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இல்லாத பீரியடு. எனக்கு ஒரு செடி வளர்க்குறதுக்கு எனக்கு இடம் இருக்காது. பால்கனியில் இருக்கிற சின்ன இடத்துல வளர்த்தா துளசியெல்லாம் சரியாக வராது. கேட்டால் அதுக்கு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ தான் நான் வந்து இங்கே நிலம் வாங்கின போது 2008-9 இங்கே மூவ் பண்ணினோம். முதல்ல ஆரம்பித்தது ஒரு சின்ன துளசி செடி. அந்த ஹோஸ் பைப்பை வச்சுட்டு போனாலே அந்த செடி விழுந்துடும் போல், கட்டாயிடும் போல் இருக்கும். அப்படி தான் ஆரம்பித்தோம். அப்புறம் இங்கே ஆனால் ஒன்று இங்கே என்ன அது கொஞ்சம் இன்னமும் அது கிரவுண்டு, அது நிறைய இருக்கிற இடம், கிராமம் சூழ்நிலை இருந்தது. நர்சரின்னு அப்போ கிடையாது, ரொம்ப கிடைக்காது. எங்கே போனாலும் கொஞ்சம் செடி கிடைக்கும். அதெல்லாம் கொண்டு வாங்கிட்டு வந்து வச்சு ஆரம்பித்தேன் நான். இப்போ என்கிட்ட ஒரு 200 செடிக்கு மேலே இருக்குது. அண்டு எனக்கு விவசாயம் பற்றியோ செடி கொடிகளை பற்றியோ ஒன்றுமே தெரியாமல் நான் வளர்ந்தா கூட நானாக முட்டி மோதி நிறைய விஷயங்கள் கற்றுண்டேன். என்ன பிரச்சனை வருது, ஏன் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நீங்களே ஒரு மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்க, முதல்ல வந்து மண்கலவை வாங்கி போட்டுருவோம். அது அந்த தடவை நல்லா காய்ச்சிடும், ஒன்றுமே தெரியாது. நம்ம ஜெயிச்சுட்டே நினைக்கிறதுக்குள்ளே அடுத்த தடவை வரும்போது சிறுத்து காயெல்லாம் வரும். அப்புறம் ஒவ்வொரு வெள்ளை பூச்சி அது இதுன்னு பூச்சிகள்லாம் வரும். ஸோ செடி கொடிகளை பற்றி நம்ம ஒவ்வொன்றா ஒரு மனுஷங்களை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி கற்றுக்கணும். அதே மாதிரி தொழிலில் இருந்து அந்த மாதிரி ஒரு குலத்தொழிலில் இருந்து நம்ம வந்திருந்தோன்னா அந்த கதை வேறு. இதில் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், சிட்டிக்குள்ளே நான் கிராமத்து மாதிரி செடி கொடிகளை வளர்த்துட்டுருக்கேன். விட்டால் விவசாயம் கூட பண்ணிவிடுவேன். இன்னும் கொஞ்சம் 4 ஏக்கர் இருந்ததுன்னா நெல் போட்டு பார்த்துருவேன். ஆனால் எல்லா விதமாகவும் பார்த்துருக்கேன். நான் கடுகு வளர்த்து பார்ப்பேன், எள்ளு வளர்த்து பார்ப்பேன். அது தப்பு ரேட்டு சென்டிமீட்டர்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு நேரத்தில் எந்த செடி வச்சுருக்கேனோ அது பரவாயில்லன்ட்டு அடுத்த தடவை எடுக்கும்போது வேறு செடி வச்சு பார்ப்பேன். அதனால் என்னுடைய அனுபவம் வந்து இது ஒரு செடி கலர் வாங்கினாக்கா அது போகாதுன்னு இன்னும் கொஞ்சம் கலர் வாங்குவேன். இப்போ இங்கே என்னெல்லாம் செடி இருக்குங்கிறத பற்றி நான் சொல்லணுன்னா, எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு தோப்பில் இருக்கிற அளவுக்கு தென்னை மரம், மாமரம், வாழை மரங்கள் 2. ஆனால் அது வந்து குட்டை வெரைட்டி. நிறைய நேந்திரங்காலேருந்து எல்லா மரமும் நான் இங்கே வளர்த்துருக்கேன்.
இப்போ அங்கே வந்து ஒரு நவா மரம் இருக்குது, அப்புறம் சீத்தாப்பழ மரம் இருக்குது, 2 கொய்யா மரம் இருக்குது, இங்கே நெல்லி வச்சுருக்கேன். இப்போ பலா மரம் கூட வச்சுருக்கேன், பட் அது காய்க்கிறதுக்கு நாளாகுங்கிறாங்க, அது பெருசாக வளருங்கிறாங்க. தெரியாது என்னோடய தோட்டத்துக்குள்ளே பலா மரம் வளர்க்க முடியுமான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து அந்த பாதாம் மரம் ஒன்று வச்சுருந்தேன், அது நிறைய காயெல்லாம் காய்ச்சது. பட் எனக்கு அந்த பாதாமை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி செய்கிறதுன்னு கூட தெரியாது. அது ரொம்ப பெருசாக வளர்ந்து எல்லா மரத்தையும் அடிச்சுட்டு குப்பையும் ரொம்ப கொட்டினதுனால அப்புறம் வேறு செடி வைக்க முடியல, பூச்செடியெல்லாம் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்தேன். முருங்கை இருக்குது, நிறைய விதமான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ செம்பருத்தின்னு எடுத்தால் ஒரு 5 கலர் 6 கலர், ரோஸில் ஒரு 5-6 கலர். இன்ஃபேக்ட் சில சமயங்களில் நல்ல மழையும் நல்ல சீசன் இருக்கும்போது 10-15 செடி கூட கலரில் வாங்கி வச்சுருப்பேன். பட் இதில் வந்து தோட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தைய விட இதை இன்னும் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு 10 நாள் ஊருக்கு போய்ட்டு திரும்பி வந்தீங்கன்னா பாதி செடி செத்து போயிடும். தண்ணி விடுறதுக்கு ஆள் வச்சுருந்தா கூட அவங்க தண்ணி தான் விடுவாங்களே ஒழிய, நமக்கு கிட்டக்க நின்றுட்டு நம்ம குழந்தைக்கு ஜுரம் இருக்கான்னு தொட்டு பார்க்குற மாதிரி அதை நம்ம பார்க்கணும். நேற்றுக்கு இருந்த இல்லாத பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இன்றைக்கி பார்த்தா அதில் ஏதோ வாடி போக ஆரம்பிச்சிருக்கும், பூச்சி வந்திருக்கும். ஸோ இதை கவனிக்கிறதுங்கிறதுக்கு உண்மையாக நிஜமாக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற அளவுக்கு இதில் ஒரு ஆர்வம் இருந்தால் ஒழிய தோட்டம் வளர்க்குறது கஷ்டம். மாடி தோட்டம் ஈஸி தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு இப்போல்லாம் நிறைய நான் போட்டு தரேன்னு சொல்கிறவங்க நர்சரிக்காரங்கள்லாம் இருக்காங்க. பட் அதை மெயின்டைன் பண்ணுறது அவங்க போட்டு வேணால் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது நித்தியம் ஒருத்தர் இருந்து கவனிச்சிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, தண்ணி இல்லாமல் இருந்துடக்கூடாது, சில உரங்கள் எல்லாம் ஓவராக போட்டுறக்கூடாது. பூச்சிக்கொல்லி அடிக்கிறது கூட நம்ம இயற்கையான பூச்சிக்கொல்லி அடித்தா கூட அதையும் ரொம்ப ஜாக்கிரதையாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேப்பெண்ணெயை வச்சு நம்ம நல்ல இயற்கையான பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேப்பெண்ணெயை வந்து சோப்பு கலந்து தண்ணியில் கரைச்சி அடிக்கணும். ஆனால் அதுக்கு இத்தனை லிட்டருக்கு இத்தனை மில்லி, 10 மில்லின்னா 10 மில்லி தான் விடணும். அதுக்கு மேலே விட்டோன்னா அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தா செடி கருகி போயிடும். நான் மல்லிகையெல்லாம் விட்டு நிறைய செடியெல்லாம் இழந்திருக்கேன். ஸோ எல்லாமே அனுபவ பாடம் தான், ஒன்றா தான் நம்ம கற்றுப்போம். இப்போ என்னோடய தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னா, மூலிகை தோட்டம்னு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் எங்கிட்ட வந்து துளசி இருக்குது, ஆலுவேரா இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம அந்த கற்பூரவல்லின்னு சொல்லுவோமே அது இருக்குது. எத்தனை சின்னதாக நிறைய செடிகள் எல்லாம் வளர்த்துருக்கேன். அந்த விபூதி பச்சலை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அது வளர்த்துருக்கேன். அது மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும். அப்புறம் எல்லாத்தையுமே கீழே கொடியை வளர்த்துட்டு மேலே கொண்டு போய் விடுற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அது வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு நேரத்தில் அது ரொம்ப ஹெவியாக வளர்ந்துடும், அது மொத்தமாக இழுத்துட்டு விழும், அதெல்லாமே இருக்கும். தோட்டம்ங்கிறது சுவாரஸ்யமான விஷயம், ஆனால் அது வந்து அவ்வளவு ஈஸியாக கடந்து போகக்கூடிய, இட்ஸ் நாட் அ பாத் ஆஃப் பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவும் நிறைய பண்ணணும். அதுவும் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு செடி வைக்கிறீங்கன்னா லேபர் ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு இங்கே மண் வந்து அவ்வளோ வளமாக இருக்காது. இப்போ நீங்கள் கிராமத்துலன்னா மழை பெய்யும், இயற்கையாக குப்பையை அடிச்சுட்டு வரும், அதெல்லாம் இருக்கும். இங்கே அதெல்லாம் கிடையாது, நம்ம காம்பவுண்டுக்குள்ளே வளர்க்குறோம். ஸோ அதுக்கு உள்ளுக்குள்ளே சத்து வர்றதும் கிடையாது. இங்கே அதுக்கு வந்து நம்ம போட்ட சத்து தான் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பூச்சிகளும் இத்தினூன்ற இடத்துக்குள்ளே நான் நிறைய வளர்க்க ஆசைப்பட்டேன்னா, ஒரு செடிக்கு ஒரு பூச்சி வந்ததுன்னா கிடுகிடுன்னு எல்லாத்துக்கும் பரவிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இங்கே இந்த சப்போட்டா மரத்தில் ஒரு கருப்பு பவுடர் மாதிரி எல்லையில் கவர் ஆகுது. அது மாதிரி ஒன்று இந்த மழையில் வந்து ஜாஸ்தியாகி என்னோடய எல்லா மரமும் எல்லா செடியும் அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அதை புதுசாக வளர்த்து எல்லாம் பார்க்கணும். அப்புறம் நம்ம அதுக்கு வந்து எவ்வளவு உரம் போடணுங்கிறது நமக்கு சில சமயம் கட்டுப்படி ஆகுமான்னு கூட தோணும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பெங்களூரில் வச்சுருந்தார். ரொம்ப அழகாக படிப்படியாலாம் 2-3 லெவலில் தொட்டியெல்லாம் கட்டி ரொம்ப அழகாக கிரார்டர் வச்சுருந்தார். இல்லாத காய் கிடையாது அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா அதில் எல்லாம் கம்மியாக தான் காய் வளரும், நம்ம இயற்கையாக மண்ணில் வளர்கிற மாதிரி வளராது. அவர் வீட்டில் நாங்கள் சாப்பிட உட்காந்தபோது அவர் சொன்னார், ஜாகிரதையாக வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்கள் வீட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 1000 ரூபா அப்படின்னார். அதுதான் உண்மை. அப்புறம் ஏன்னா அதுக்கு நம்ம செலவழிக்க வேண்டியது இட் இஸ் அ காஸ்ட்லி ஹாபி. நம்ம எங்கள் ஒருத்தர் நான் சொன்னேன், ஐயோ இவ்வளோ செலவாகுதுன்னா, எங்கள் பிள்ளைங்கள்லாம் வளர்த்திங்கன்னா பெற்று வளர்த்திங்கன்னா படிக்கிறதுக்கோ சாப்பாடு போடுறதுக்கோ யோசிப்பீங்களா, செடி வளர்த்தா மாத்திரம் எப்படிங்க யோசிக்கலாம் அப்படின்னாரு. அது உண்மை. அது இன்னும் பிள்ளைங்களை விட இது ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும்.
அதுகளுக்கு வாயை திறந்து நம்ம பசங்க மாதிரி சண்டையும் போட தெரியாது, கேட்கவும் தெரியாது. நம்மளாக பார்த்து பார்த்து தான் அதை ஊட்டி வளர்க்கணும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மாடித்தோட்டம்னாலும் நம்ம நம்ம நாட்டில் சொல்கிற மாதிரி அதுக்கு தை சீசனும் ஆடிப்பட்டமும் கரெக்டான சீசன். சில வெண்டைக்காய் கத்திரிக்காயெலாம் நீங்கள் வருஷத்தில் எப்போ வேணால் போடலாம், அது ஓரளவுக்கு வளர்ந்துடும். பட் அவரைக்கெல்லாம் வந்து இந்த சீசனில் தான், அந்த ஜூன் ஜூலையில் தான் போடணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கெல்லாம் இப்போ இன்டர்நெட்லலாம் நிறைய சார்ட்டெல்லாம் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓரளவுக்கு. அதுக்கு மேலே அது எந்த சீசனில் பண்ணினாலும் அந்த உரத்துடைய நாங்கள் மாடிங்கிறதுனால நீங்கள் அந்த தொட்டிக்குள்ளே தான் போடுறீங்க, அந்த லிமிட்டட் தான் இருக்கும். ஸோ அதில் நிறைய ஏமாற்றங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு தடவை கலவை போட்டுட்டா அடுத்த தடவை அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம்தான். இல்லைன்னா மண் இறுகி போயிடுதுன்னா அதுக்கு ஆக்சிஜன் போகாது, அதை கிளறி விடணும். அதுக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்க்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரே மாதிரி சத்து இருக்குது அப்படிங்கிறதும் தப்பு. அதுக்கு வந்து கலவை, அதுக்கு நம்ம விட்டமின் சாப்பிட்டு ப்ரோட்டீன் சாப்பிட்றதுங்கிற மாதிரி அதுக்கும் கம்போஸ்ட்டும் போடணும். கொஞ்சம் நீங்கள் போடுற சில மொபிலைசர் அப்படிம்பாங்க, பொட்டாஷ் மொபிலைசர், அந்த மாதிரி சில மொபிலைசர் எல்லாம் போடணும். சில சமயங்களில் இந்த பயோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பக்கத்தில் கடையிலெல்லாம் கிடைக்கும், சில சென்ட்ரல் ஆர்கானிக் சென்டரில் இருக்கும். அந்த உரமெல்லாம் கொஞ்சம் நம்ம போட்டு தான் போடணும். ஏன்னா தரையில் இருக்கிற செடி வளர்கிற அளவுக்கு அந்த மாடி தோட்டத்தில் செடிகள் வந்து அவ்வளவு சரளமாக வளராது. ஒரு சீசன் வந்து முடியறதுக்குள்ளே அது அப்படியே அதோட மண்ணுடைய சத்து இறங்கி போயிடும். ஸோ சீசன் ஒன்று ரொம்ப முக்கியம். அப்புறம் சில பதியன்கள் போடுறதுக்கு ஒரு சீசன் உண்டு. இப்போ நீங்கள் மழைக்கு அக்டோபரில் மழை வரும்போது இந்த ரோஜா, செம்பருத்தி இதெல்லாம் நீங்கள் பதியன் போட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். நீங்கள் மற்ற வருஷத்தில் மற்ற நேரங்களில் எத்தனை மெனக்கிட்டாலும் அந்த பதியன் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அன்லெஸ் உங்களுக்கு அதை பற்றின ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிழலான இடத்துல மணலில் வச்சு அப்படியெல்லாம் போடணும். நம்ம சாதாரணமாக மாடித்தோட்டம் லெவலில் நம்மளுடைய நாலேஜை வச்சுட்டு பண்ணுறதுன்னா அக்டோபர் நவம்பரில் இந்த மழை தூறலும் வெயிலும் அது மாறி மாறி வரும்போது தான் ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும். அப்புறம் இந்த வின்டர் வெஜிடபிள்ஸ்னு ஒன்று இருக்கும், அது இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்கில் பண்ணினீங்கன்னா அந்த வெயில் வரத்துக்குள்ளே அது பிப்ரவரிக்குள்ளே அது காய்ச்சி முடிஞ்சிடும். அப்புறம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். எங்கள் வீட்டில் நான் காலிஃப்ளவர் 2-3 வருஷம் பண்ணியிருக்கேன். இந்த காலிஃப்ளவருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, அது செடி வளர்ந்துடும், அதில் பூ வரணும்னா வருஷத்தில் ஒரு 10 நாளாவது 20 டிகிரிக்கு கீழே டெம்பரேச்சர் இறங்கணும் அப்படிம்பாங்க. அது நம்ம கையில் இல்லாத விஷயம். ஸோ சில சமயங்களில் நம்ம என்ன சீசன் பார்த்து விளைவிச்சாலும் நம்மளுடைய ஜென்ரலான தட்பவெட்ப நிலையை கொடுத்து நமக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லலாம் இதை. ஏன்னா நமக்கு இயற்கையான விதைகள் கிடைக்கிறது சிட்டியில் கொஞ்சம் கஷ்டம். சொல்லுவாங்க மார்க்கெட்லலாம் போய் வாங்கினா பண்ணலான்னு. இது இன்ஃபேக்ட் நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனைகளில் இது ஒன்று. நீங்கள் போய் ஒரு இடத்துல விதை வாங்கினீங்கன்னா ஒன்றாவது எக்ஸ்பயர்டாக இருக்கும். ஏன்னா ஒரு விதைக்கு வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம்னு ஒரு லைஃப் இருக்கும். அவங்க பழைய ஸ்டாக்கெல்லாம் வச்சுட்டு விற்பாங்க. நான் சில சமயங்களில் கீரை போட்டால் அப்படியே கொல்லுன்னு வளர்ந்ததும் உண்டு. சில சமயங்களில் 1 கீரை 2 கீரை முளைச்சிட்டு அத்தனையும் வளராமல் இருந்ததும் உண்டு. அந்த விதையை போடுறத விட சில இடங்களில் வந்து மார்க்கெட்டில் போனீங்கன்னா பஞ்சாக நாற்று அப்படின்னு கிடைக்கும். அது வந்து அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க வளர்த்துருப்பாங்க. பட் நீங்கள் அந்த நாற்றை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஜாகிரதையாக நட்டு ரொம்ப தண்ணி விடாமல் ஸ்ப்ரே பண்ணி அதை வளர்க்கணும். அது பண்ணினா நிறைய இடங்களில் வந்து அது இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட்டு நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் மல்லி எல்லாம் கூட நிறைய கோவில்கிட்டலாம் போனீங்கன்னா நிறைய மல்லி வந்து கொத்து கொத்தாக கட்டுக்கட்டாக கொடுப்பாங்க, மல்லி செடியெல்லாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வளர்த்திங்கன்னா இந்த செடி நீங்கள் நர்சரியில் செடி வாங்கி வளர்த்திங்கன்னா அங்கே பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஷைனிங்காக பளபளன்னு ஒரு 10 பூ 20 பூவோடு இருக்கும். வீட்டுக்கு வந்து வச்சிங்கன்னா அது 10, 8 ஆகும் 7 ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் 1 வாரம் 3-4 வாரத்தில் வந்து பூக்கிறது நின்றுடும், செடி சோந்தாப்பில் ஆகிடும். அது காரணம் என்னென்னா அது உங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக கரெக்டான அளவில் கெமிக்கல்லாம் போட்டிருப்பாங்க. நமக்கு அது முதல்ல தெரியாது. அந்த கெமிக்கல் எல்லாம் போடுறது நல்லதும் கிடையாது. அதை பற்றின அளவுக்கு அதிகமாக போட்டுட்டோன்னா அது கெட்டும் போயிடும். ஸோ அதை பற்றின நல்ல விவரம் இருந்தாலுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து அதில் எல்லா செடிக்குமே நீங்கள் எங்கே செடியாக வாங்கினாலும் நாற்றாக இருந்தாலும் ப்ரூனிங் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது இப்போ நீங்கள் வெண்டை செடி வளர்க்குறீங்க, தக்காளி செடி வளர்க்குறீங்கன்னா அதில் 3Gன்னு ஒரு மெத்தட் சொல்லுவாங்க. அதாவது
கிளைகளை பக்க கிளைகளை எல்லாம் கட் பண்ணி விடுறது அப்படிம்பாங்க. அதாவது மாமரத்தில் கவாத்து வாங்குறது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்லேயே அதை பற்றின விஷயங்கள்லாம் இருக்கும், புஸ்தகம் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த சில கம்பெனி எல்லாம் நர்சரியிலலாம் அதுக்கு புக்லெட் எல்லாம் கூட கொடுப்பாங்க. இந்த உரம் போடுங்க, இந்த மாதிரி வளருங்க அப்படிலாம் சொல்லி தருவாங்க. ஸோ பக்க குவாலிட்டி கிளைகள்லாம் ரொம்ப வளராமல் ப்ரூன் பண்ணிகிட்டே இருக்கும். நமக்கு மனசு வராது, இப்போ பச்சை பசேலில் வளர்ந்துருக்கே அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தோணும். அது கட் பண்ணுறதுக்கு சைடு கிளையெல்லாம் வளர்த்ததாக தான் பண்ணும். இப்போ நான் ஒரு மல்பெரி செடி வச்சுருந்தேன். அதை என்ன சொன்னாங்க, மேலே கட் பண்ணி விடு, மேலே வளரக்கூடாது, மேலே வளராமல் இருந்தால் தான் கீழே வந்து நிறைய கிளை எடுக்கும், அப்போ தான் நிறைய வளரணும். இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கிட்டையாவது கற்றுக்கணும், இல்லைன்னா நம்ம படித்தாவது தெரிஞ்சுக்கணும். அது தெரிய அது எல்லாத்துக்குமே மேலே நம்ம செடியாக வாங்கினாலும் விதையாக வாங்கினாலும் அனுபவம் தான் நமக்கு டீச்சர். இப்போ மாடி தோட்டம்னா நமக்கு வந்து அதுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். அந்த கண்டெய்னர் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு செராமிக் மாதிரி ஒரு கண்டெய்னர் லைட் வெயிட்டில் எல்லாம் போட்டு தராங்க. அவங்களே வந்து வரிசையாக அடுக்கி கொடுத்து அதுக்கு ஸ்டாண்டு போட்டு கொடுத்து அதெல்லாம் பண்ணினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாடி தோட்டம் ஒரு 150-200 ஸ்கொயர் ஃபீட் வைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். அந்த மாதிரி அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு லாங் டேர்முக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து உடஞ்சி போன பக்கெட்டை கூட கொண்டு வந்து வச்சு பண்ணுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா 2-3 ஆப்ஷன் என்னென்னா, இந்த நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பெயிண்ட் பக்கெட்டுலாம் போடுற கடை இருக்கும், இல்லைன்னா அந்த கெமிக்கல் ட்ரம்மெல்லாம் கிடைக்கும். அந்த ட்ரம்மு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கு லாங் லாஸ்டிங். அஃப்கோர்ஸ் நீங்கள் அது வந்து யூனிஃபார்மாக இருக்காது, கண்ணுக்கு குளுமையாக இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் சில கடைகளில் நர்சரிக்கு பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி சிவப்பு கலரில் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் அடித்த வெரைட்டியாக கீரைனா நீளமாக, இல்லைன்னா அந்தந்த செடிக்கு ஏற்ற மாதிரி பெருசு சின்னது சிமெண்ட்டு அந்த மாதிரி செடியெல்லாம் இருக்குது. அது நம்மளுடைய எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நான் பார்க்க போனால் நீங்கள் இங்கே பார்ப்பீங்க, இந்த நம்ம அரிசி வாங்குகிற பை இருக்குல்ல, அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதை வந்து அதில் நான் மண் போட்டு வைப்பேன். அது ஒரு சீசனுக்கு தான் வரும், ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷத்தில் அது அந்த வெயிலில் இத்து போயிடும். அது கூட ஓகே. இன்னொரு சின்ன சொல்யூஷன் என்ன சொல்லலாம்னா, நம்ம அந்த பழைய டேமேஜ் ஆன வாட்டர் கேன் அந்த கம்பெனிலெல்லாம் கிடைக்கும், அதை வாங்கிட்டு மேலே கட் பண்ணிவிட்டு அதில் 2-3 ஓட்டை போட்டு வைக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காது, பட் அந்த பர்பஸ் ரொம்ப நல்லா சர்வ் பண்ணும். நம்ம வீட்டு பழைய டப்பா பக்கெட்டு அதெல்லாமும் வைக்கலாம். பட் ரொம்ப அப்படியே ஒரு கிளாஸாக இமேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய கூட தான் செலவழிக்கணும். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ரோ பேக்கில் என்னென்னா, க்ரோ பேக்கும் அப்படி தான் நீங்கள் குவாலிட்டி பார்த்து வாங்கணும். நம்ம சீப்பாக வாங்கினோன்னா அது வந்து 6 மாதம் 1 வருஷத்தில் ஒரு தடவை காய்க்கிறதுக்குள்ளே கெட்டு போயிடும். அதில் வந்து அந்த இதை போட்டு ஜிஎஸ்டி அதை ஏதோ ஒரு அந்த நம்பர் சொல்லுவாங்க, அதை பொறுத்து நல்ல குவாலிட்டி பேக்கு கிடைக்கும். அது ஒரு 2 அல்லது 3 வருஷம் வரும். பட் எதுவுமே வெயில் மழையில் மாற்றி இருக்கும்போது டேமேஜ் ஆகத்தான் ஆகும், அதை ரீப்ளேஸ் பண்ணத்தான் வேணும். மண்ணுலேயுமே நீங்கள் டைரெக்டாக மண்ணில் வளர்த்தாலுமே அந்த மண்ணை நீங்கள் கிளறி விட்டு மாற்றி விட்டுன்னு பண்ணுற மாதிரி, நம்ம துணி மாற்றிக்கிற மாதிரி செடி கொடிக்கும் அதோடைய வீடு மாற்றுற மாதிரி சௌகரியமாக இல்லைன்னா அதுக்கும் மாற்றம் பண்ணத்தான் வேணும். எதுவுமே லாங் டேர்ம் சொல்யூஷன் பண்ணவே முடியாது. நீங்கள் புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு தேவையான நர்சரியில் பண்ணானாக்கா அவங்களே கொஞ்சம் சாண உரம், அப்புறம் கோகோ பீட்டு, செம்மண், பேசிக் மண் அதெல்லாம் கலந்து ஒரு கலவைன்னு கொடுப்பாங்க. ஒரு தொட்டிக்கு ஒரு பேக் அந்த மாதிரி நீங்கள் 2 தொட்டி அந்த மாதிரியெல்லாம் போட்டு பண்ணிடலாம். இல்லை நீங்களே வீட்டில் வந்து 2-3 பேகு 50 கிலோ 20 கிலோன்னு அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து இதெல்லாம் வாங்கி கலந்து போட்டு அதை ரெடி பண்ணலாம். அதை ரெடி பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று, நீங்கள் இந்த உரம் அதில் கம்போஸ்ட் எல்லாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணும்போது கலந்து வச்ச உடனே செடி நடக்கூடாது. அதை ஒரு வாரமாவது அதை கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை செட் ஆக விட்டு, நான் என்ன தான் கம்போஸ்ட் நேச்சுரல் ஆர்கானிக்னாலும் அதுலேயும் சில புழுக்கள் அந்த இதெல்லாம் இருக்கும், அது செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அதில் நீங்கள் தொட்டியெல்லாம் வைக்கலாம். அப்புறம் இது ஒரு தடவை செட் பண்ணிடுறோம் கரெக்டு. ஆனால் அதுக்கப்புறம் அப்பப்போ மேல் பக்கமாக தெளிக்கிற உரங்கள், மேலே உரம் போடுறத எல்லாம் பண்ணணும். அப்புறம் என்ன நீங்கள் மண் கலவையெல்லாம் பண்ணினா கூட திருப்பி இந்த ரொம்ப மழை பெஞ்சாலோ இல்லை தண்ணி விடுறதுனாலையோ மண் இருக்கும். அந்த மண் இருக்கும்போது கொஞ்சம் மேல் மண் எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் கோகோ பீட்டு இல்லைன்னா செம்மண்ணுன்னு போடணும். செம்மண் அப்பப்போ வாங்கி கலக்கத்தான் வேணும். அதே மாதிரி சாண உரம் கிடச்சதுன்னா அதுவும் நீங்கள் போடணும். அது தவிர நீங்கள் என்ன இருந்தாலும் வந்து இந்த இலைக்குப்பை, இப்போ என்கிட்ட ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னார், இந்த சேனை எனக்கு
ஒரே ஒரு தடவை ஒரு பெரிய சேனை கிடச்சிது. பட் மற்ற தடவையெல்லாம் சேனை செடி வளருது, அது ஒரு ஸ்டேஜில் வாடி போயிடுது. எனக்கு வரலையே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இந்த குப்பை பக்கெட்டில் குப்பையெல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணை அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மாதம் கழித்து அதில் நீங்கள் இருங்க. ஏன்னா அந்த லூஸாக இருக்கும் அந்த மண், அப்போ அதில் பண்ணிங்கன்னா அது பிடிச்சிட்டு போய் அந்த கிழங்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி ரூட் வெஜிடபிள் எல்லாத்துக்குமே மண் கலவையை வந்து நிறைய குப்பைகள், காஞ்ச இலைகள், அந்த குப்பைகள் எல்லாம் போட்டு அதை பதப்பட்டு அதுக்கு மேலே நீங்கள் மண் போட்டு பண்ணும்போது அதோடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மண் இறுகினாக்க இந்த கேரட்டு, பீட்ரூட், முள்ளங்கி இது எதுவுமே சரியாக வராது. இப்போ நான் வந்து நம்ம தண்ணி விடுறதுங்கிறது ஒரு ப்ராசஸ். அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. ஆனால் வேறு வரைக்கும் தண்ணி போகிறதா அப்படிங்கிறதையும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த ட்ரிப் இரிகேஷனில் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அது சொட்டு சொட்டாக போயிட்டே இருக்கும். அதனால் வந்து ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் வந்து பெரிய நிலம் ஃபார்ம்னு இருக்கும்போது அது கரெக்டு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சின்ன மாடி தோட்டம் போடும்போது அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதை நம்ம 40-50 அப்படிம்பாங்க, ஒரு 50 தொட்டி 20 தொட்டி வைக்கணும்னா கூட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அப்புறம் அந்த அமைப்பு, அதாவது வரிசையாக போகிற மாதிரி தொட்டி வைக்க முடியுமா, அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தொட்டி வைக்கணும், அதெல்லாம் இருக்கும். அதுக்கு லைன் போடணும். அப்புறம் வந்து இப்போ தனி வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வாட்டரோட ஃபோர்ஸ் அதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இல்லை அதுக்கு ஒரு மோட்டர் வைக்கணும், பூஸ்டர் மோட்டர் வைக்கணும். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, நான் கிணத்து தண்ணி யூஸ் பண்ணுறேன். இந்த கிணத்து தண்ணியில் என்ன இருந்தாலும் கொஞ்சம் மண் இருக்கும். இந்த ட்ரிப் இரிகேஷனில் ஒரு ட்ராப்பு அந்த ஓட்டை வழியாக தான் வருது. ஸோ அடிக்கடி அது பிளாக் ஆகிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆக்சுவலாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் நீங்கள் ரிமோட்டில் கூட ஊருக்கு போயிருந்தீங்கன்னா கூட மோட்டரை ஆன் பண்ணலாம், உங்கள் ஃபோனை வச்சுட்டு ஆன் பண்ணலாம், அதெல்லாம் இருக்குது. பட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு நம்ம சம்மதம்னா இந்த ட்ரிப் இரிகேஷன்லாம் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன், நம்ம கிட்டக்க போய் நின்றுட்டு தண்ணி ஊற்றுறது தான் அவசியம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம செடியை கவனிப்போம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது, புதுசாக பூத்துருக்கா, காய்ச்சிருக்கா, அந்த சந்தோஷமாக நமக்கு இருக்கும். ஐயோ இதுக்கு ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்கே அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதை நம்ம வந்து முக்கியமாக தண்ணி ஊற்றுறதுங்கிறது ஒரு சும்மா ஃபார்மாலிட்டி இல்லை. அது வந்து கீப்பிங் இன் டச் வித் குழந்தைக்கு சாதம் விட்டுறது, ஆயாவும் விட்டலாம், நம்மளும் விட்டலாம். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு தனி விஷயந்தான். அது தண்ணி ஊற்றும் போது தான் நீங்கள் செடிகளை க்ளோஸாக பார்ப்பீங்க. அப்புறம் நீங்கள் இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் தண்ணி ஊற்றின உடனே அந்த செடிகிட்ட வந்து ஒரு சலனம் தெரியும், அந்த வாடி நிற்கிற செடிகிட்ட. அதெல்லாம் ஒரு பர்சனல் டச். தண்ணிக்கு வந்து ஒரு மோட்டர் போட்டு நீங்கள் பண்ணலாம், பட்டு கிட்டக்க நின்று பார்க்குறதுங்கிறது முக்கியமான விஷயம்.